என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் காலையிலே இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது என்பதற்கு பல காரணங்களை நான் சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில்தான் நாம் உடலை தயார் செய்ய வேண்டும். படுக்கையிலிருந்து எழுவதற்கே கடினமாக இருக்கும். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே நிலையில் படுத்திருக்கின்ற காரணத்தினால் உடல் விரைப்புத்தன்மையை அடைந்து விடுகிறது. எழுந்து காலைக்கடன்களை முடித்து குளித்தால்தான் கொஞ்சமாவது ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஆசனங்களை காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு தான் செய்ய வேண்டும். அப்படி தான் வளையும் தன்மை வரும். விரைப்புத்தன்மையாக இருக்கும்போது ஆசனங்களை செய்வோமே ஆனால் அங்கங்கே இங்கே பிடிச்சிக்கொள்ளும். முதுகில் பிடிச்சிக்கொள்ளும், கழுத்தில் பிடிச்சிக்கொள்ளும். குளித்து விட்டு செய்தால் இந்த நிலையெல்லாம் ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெகு நேரம் செய்ய வேண்டும் அல்ல. ஒரு 30 ஆசனத்தை பழகினால் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆசனம், அடுத்த நாளைக்கு ஒரு 10 ஆசனம், அடுத்த நாளைக்கு ஒரு 10 ஆசனம் என்று பிரித்து கொண்டு செய்தால் எல்லா உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் சரியாக வேலை செய்யும். 1 மணி நேரம் நம்ம தினம் செய்வோமானால் நிச்சயமாக ஒரு 10 நாள் செய்வோம், 1 மாதம் செய்வோம், அப்புறம் விட்டுருவோம். நேரத்தை சுருக்கினால்தான் இப்பொழுது உள்ள காலத்தன்மையில் நமக்கு நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆகவே 10 நிமிஷம் இதுக்கு ஒதுக்கிடணும். எந்த வேலை இருந்தாலும் 10 நிமிஷம் தான் பண்ணணும். எப்போ இருந்தாலும் எங்கே இருந்தாலும் 3 வேளையும் ஒழுங்காக சாப்பிட்ருவோம். அது காரில் போனாலும் சரி, ரயிலில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி. சாப்பிட்றது என்பது நம்ம ஒழுங்கமாக வச்சுட்ருக்கோம். 4 வேளையும் சாப்பிட்றது. உடலை பேணுவதிலேயே அதெல்லாம் முக்கியம். சோப் போட்டு குளிப்பதனாலேயோ சாம்பு போட்டு குளிப்பதனாலேயோ சுத்தமாகாது. உள் உறுப்புகளை செம்மையாக வேண்டும். ஜீரண கருவிகள் எத்தனையோ இருக்கிறது. சுத்தம் செய்தோமா? ஹார்ட்டை சுத்தம் செய்தோமா? நுரையீரலை சுத்தம் செய்தோமா? மூளையை சுத்தம் செய்தோமா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். யோகாசனம் ஒன்றுதான் உள் உறுப்புகளை சுத்தமாக வைத்துக்கொண்டே நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமக்கு என்னுடைய பயிற்சியாளரில் யோகா மாஸ்டராக இருக்கக்கூடிய பிரீதி 18 வயது 12th படித்து கொண்டிருக்கிறாள். அவள் இப்பொழுது ஒற்றை காலை தூக்கிய சக்கராசனத்தை செய்ய போகிறார். சக்கராசனம் செய்வது என்பதே கடினம். அதில் ஒற்றை காலை தூக்குவது என்பது மிக மிக கடினம். என் அருமை பிரீதி, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். கொஞ்சம் பின்ன இறங்கு. காலை ஆழமாக வச்சுக்கோ. மெதுவாக தூக்கிறதுக்கு மெதுவாக தூக்கும். ஒரு காலை மெதுவாக தூக்கும். முக்காலி என்று சொல்வார்கள். கைகள் 2 1. இதில் உடல் கனம் பூரா தாங்கி நிற்கின்றது. முதுகு கம்ப்ளீட்டாக வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, கால் தூக்கப்படுகிறது. இவையெல்லாம் சாதனை செய்தால்தான் இந்த மாதிரியான ஆசனங்களை செய்ய முடியும். மெதுவாக கீழே இறக்கு. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். முதுகை வளைத்து விட்டாலே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். முதுகு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கிறது. அதை நம்ம வளைக்க டாப் டு பாட்டம் என்று சொல்வார்களே, தலையில் உச்சந்தாலிலிருந்து பெருவர வரைக்குள்ள அத்தனை பகுதிகளுக்கும் உள் உறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். மீண்டும் தூக்கு. ஒரு 20 எண்ணிக்கை 2-3 தடவை செய்தால் போதும். அடுத்த கால் மெதுவா. ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒரு ஆள் கொஞ்ச நேரம் அந்த கால் தூக்கி நிற்கிறதையும் நம்ம இடுப்பை தூக்கி பழகணும். நம்மளே தூக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 4-5 தலையணையை வைத்து கொண்டு கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அங்கே தலையை வச்சு இங்கே கால் நீட்டு.
நின்று மெதுவாக அவசரப்படாமல் செய்யணும். எந்த ஆசனத்தையும் அவசரப்படக்கூடாது. மெதுவாக செய்தால் முழுமையாக செய்து விடலாம். வேகமாக செய்தால் செய்ய முடியாமல் கீழே விழக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்பட்டு விடும். ஒற்றைக்கால் தூக்கிய சக்கராசனம். மெதுவாக இறக்குங்க. இறக்குகள நல்ல மூச்சு வாங்கிக்கொள்ளணும். இந்த ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் பச்சிமோத்தாசனம். இப்படி கால் நீட்டி ஒரு தடவை பண்ணிக்கோ. கொஞ்சம் அப்போ தான் ரிலீஃப் கிடைக்கும். கொஞ்சம் பின்னவா படு. அப்படியே கையை உயர்த்தி சக்கராசனம் ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா அதற்கு மாற்று ஆசனம் முன்வளைவு ஆசனம் பச்சிமோத்தாசனம். தலையத்தோடு நெத்தியத்தோடு முட்டத்தோடு பின்னால் விளைந்தால் முன்னால் விளையணும் கண்டிப்பாக. அப்போ தான் இந்த ரிலீஃப் கிடைக்கும். முதுகு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த முதுகு வளைக்கிற ஆசனங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே செய்தால் நல்லாயிருக்கும். வயோதிகத்தன்மையிலும் செய்யலாம். யோகாசன ஆசிரியர்களோடு கலந்து அவர்கள் முறைப்படி செய்தால் ஏன் 70-80 கூட செய்யலாம். ஏன்னா இப்போ எல்லாம் 10 வயசு 15 வயசு பிள்ளைகளுக்கே முதுகு வளைய மாட்டேங்குது. ஏனென்றால் நிறைய மாத்திரை சாப்பிடுகிறார்கள். நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிடுகிறார்கள். வெஜிடேரியனுக்கு ஒரு வாரத்தில் வரக்கூடிய ஆசனம் நான் வெஜிடேரியனுக்கு 6 வாரம் ஆகுது. உடல் ஸ்டிஃப்னஸ் வந்துடுது. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். உடல் இருக இருக சர்க்குலேஷன் அங்கங்கே போகிறது நிறுத்தி அந்த பகுதிகளில் வியாதி வந்து விடுகிறது. ஆகவே கனிப்பழங்களையும் ஒரு வேளையாவது சாப்பிட்டு, இரவில் குறைவாக சாப்பிட்டு, சீக்கிரமாக சாப்பிட்டு நாம் இருந்து ஆசனங்களை செய்தால் முழுமையான யோகாசனத்தின் மூலமாக பலன்கள் கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.